சஞ்சய், பஸ் ஸ்டாப் வந்துட்டு நாங்க இங்கே இறங்கிக்கிறோம். வேண்டாம் சௌமியா, அப்படியே வீட்லயே கொண்டு போய் விட்டுறேன். இல்ல சஞ்சய், அம்மா ஏதாச்சும் சொல்லுவாங்க. இருக்கட்டும், நாங்க பஸ்லயே போய்க்கிறோம். அதெல்லாம் அத்தை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சரி சரி, அப்ப சீக்கிரமா போங்க, டைம் ஆயிடுச்சு. என்ன சுசி, படம் எப்படி இருந்துச்சு? படம் சூப்பரா இருந்துச்சு, ஆனா கொஞ்சம் பயமா இருந்தது. நீ படம் எங்க பார்த்த? ஃபுல்லா பயந்துகிட்டே தான் இருந்த. இனிமேல் உன்னைய படத்துக்கு கூட்டிட்டு போனோம்னா இந்த மாதிரிதான் த்ரில்லிங்கான படத்துக்காக தான் கூட்டிட்டு போனோம். ஏன், எதுக்கு அப்படி சொல்ற? படம் முடிகிற வரைக்கும் என் கையை விடவே மாட்டேன், கையை பிடிச்சிக்கிட்டே தான் இருப்பேன். ஓஹோ, நீ அதுக்காண்டி சொல்றியோ? ஆமா ஆமா, எப்படியோ நீ சொன்ன மாதிரி இன்னைக்கு படத்துக்கு போயிட்டு வந்தாச்சு. சரி, வீட்டுக்கு போக வேண்டியதான். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல. நீ என்ன விளையாடுறியா? இப்பவே டைம் ஆயிடுச்சு, காலையில வந்தோம், இப்ப பாரு சாயந்தரம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு கொண்டு போய் விடு. சுசீலா, நீ இன்னைக்கு ஃபுல்லா நீ என் கூட இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் தெரியுமா? நான் படத்துக்கு வந்தோம்ல, இப்ப என்ன செய்ய? பக்கத்துல பீச் இருக்கு, பீச்சுக்கு போலாமா? என்னது, பீச்சுக்கா? வேண்டாம் வேண்டாம், இதுக்கே ரொம்ப டைம் ஆயிடும், வீட்டுக்கு போகணும், அம்மா தேடுவாங்க. இரு, நான் சஞ்சய் கிட்ட நான் கேக்குறேன். சரண், சும்மா கடை சரண். அதெல்லாம் சஞ்சய் நான் சொன்னா சரின்னு தான் சொல்லுவான். அவங்களும் பாரு, கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து எங்கேயாவது வெளில போயிருக்காங்களா? எங்கேயுமே போனதில்ல. படத்துக்கு இப்பதான் வந்திருக்காங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துக்கு போனாதான் அவங்களுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அவங்களும் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும், நம்மளும் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். என்னது, நம்மளுமா? ஆமா, உன்னையும் அடிக்கடி பார்த்த மாதிரி இருக்கும். அவங்க 2 பேரும் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும், நம்ம 2 பேரும் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். என்னடா நீ இப்பெல்லாம் பேசுற? சரி சரி, இரு, சஞ்சய் கிட்ட கேக்குறேன். சஞ்சய் சஞ்சய். சொல்லு சரண். சஞ்சய், பக்கத்துல பீச் இருக்கு, பீச்சுக்கு போயிட்டு போமா? என்னது, பீச்சுக்கா? சஞ்சய், லேட் ஆயிடுச்சு சஞ்சய், வீட்டுக்கு போலாம். சரண், சௌமியா வீட்டுக்கு போகணும்னு சொல்றா. இன்னைக்கு வந்ததும் வந்துட்டாங்க, நல்லா என்ஜாய் பண்ண வேண்டாமா? பக்கத்துல தானே பீச்சு, பீச்சுக்கு போயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போக சொல்லுவோம். அப்படி சொல்றியோ? சரி, கொஞ்ச நேரம் இருந்தா நல்லா தான் இருக்கும். சௌமி, பீச்சுக்கு போயிட்டு போமா? சஞ்சய் வேண்டாம் சஞ்சய், அம்மா ஏதாவது சொல்லுவாங்க. என்ன சௌமியா, எல்லாத்துக்கும் அத்தை ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. அதெல்லாம் அத்தைக்கு ஃபோன் பண்ணி நான் பேசிக்கிறேன், சரியா? சரி சஞ்சய், எங்க அம்மாவை இங்க சமாளிக்கிறதா இருந்தா சரி, அப்போ பீச்சுக்கு போயிட்டே போவோம். சரண், சௌமியா பீச்சுக்கு போயிட்டு போவோம்னு சொல்லிட்டா. சரி சரி, பீச்சுக்கு அப்படியே நேரம் வண்டி விடு. சரிடா. பாத்தியா எப்படி ஒத்துக்கோச்சேன்னு? பார்த்தேன், பயங்கரமான ஆளால இருக்க. அம்மா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா என்ன உனக்கு? சேச்சா, அப்பெல்லாம் இல்ல, நீ இருக்கில்ல, நீ சீக்கிரமா வீட்டுக்கு போக கூடாது அப்படிங்கறதுக்காண்டி தான், கொஞ்ச நேரம் இருக்க சொல்றதுக்காண்டி தான் அவங்களையும் பீச்சுக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன். ஆக மொத்தத்துல அவங்களுக்குன்னு சொல்லி நீ நல்லா என்ஜாய் பண்ற, அப்படித்தானே சரண்? ஆமா ஆமா. சௌமியா, நமக்கு இந்த தடவை தலை தீபாவளி, உனக்கு தெரியும்ல? ஆமா சஞ்சய், அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, மாப்பிள்ளைக்கு உனக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்னைக்கு சஞ்சய் போலாம்? எனக்கு ஆஃபீஸில் ஒர்க் இருக்கு, சண்டே ஃப்ரீயாக தான் இருப்பேன். நெக்ஸ்ட் சண்டே போமா? அப்படியா? சரி சஞ்சய், நான் அம்மா கிட்ட சொல்லிடுறேன். சரி சௌமியா, அத்தைக்கிட்ட சொல்லு. அப்புறம் ரொம்ப காசு செலவு பண்ணி ட்ரெஸ் எல்லாம் எடுக்க வேண்டாம், நார்மலாக ட்ரெஸ் எடுத்தா போதும், சரியா? அம்மா சொன்னாங்க எனக்கு ஒரு saree எடுக்கணும், மாப்பிள்ளைக்கு வேணா வேஷ்டி சட்டை எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், அவர் வேஷ்டி சட்டைலாம் போடுவாரான்னு தெரியலம்மா, ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அத்தை என்ன எடுத்து கொடுக்காங்களோ அதே போட்டுக்கிறேன். அவங்ககிட்ட அது வேணும் இது வேணும்லாம் சொல்லாத, சரியா? சரி சஞ்சய். சுசி செல்லம், தீபாவளிக்கு நீ ட்ரெஸ் எடுத்துட்ட? இல்ல சரண், தீபாவளிக்கு அம்மா கிட்ட கேட்டுட்டு தான் இருக்கேன். அக்காவுக்கும் மாமாவுக்கும் எடுக்க வேண்டியிருக்கு. உனக்கு ஏற்கனவே ட்ரெஸ் ஒன்று புதுசா இருக்குல்ல, அதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நீ தீபாவளிக்கும் தனியா ட்ரெஸ் எடுக்கலையா? சரி விடு, மாமா உனக்கு நான் எடுத்துறேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம், நீ எடுத்து கொடுத்தீங்கன்னா அது எப்படி போட முடியும்? அம்மா, இது யார் எடுத்து கொடுத்தா என்ன ஏதுன்னு கேட்பாங்க. வேண்டாம்டா, எடுத்து கொடுக்காத. நான் எடுத்து கொடுப்பேன், நமக்கு இது தலை தீபாவளி தானே. என்னடா சொல்ற, தலை தீபாவளியா? நமக்கு எப்படா கல்யாணம் முடிஞ்சது? நமக்கு கல்யாணம் முடிஞ்சாதான் தலை தீபாவளின்னு யார் சொன்னா? நம்ம லவ் பண்றோம்ல, அதனால இது நமக்கு முதல் தலை தீபாவளி. எப்படிடா நீ இப்படிலாம் பேசுற? அதெல்லாம் உன்னை பார்த்தாலே மாமாவுக்கு அப்படித்தான் பேச தோணுது. ஐயோ ஐயோ. பீச்சுக்கு வந்துட்டோம். சுசீலா, நீ இதுக்கு முன்னாடி பீச்சுக்கு வந்தது இல்லையா? இல்ல சரண், அம்மா கிட்ட அடிக்கடி கேட்பேன், அம்மா பீச்சுக்கு போவோம் அப்படின்னு கேட்பேன். அம்மா சொல்லுவாங்க அங்கெல்லாம் போக கூடாது அப்படின்றுவாங்க. நீ எங்கேயுமே போனதே இல்லையா? போனதில்லைன்னு சொல்ல முடியாது, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா போவேன். அதானே பார்த்தேன், நீ அதுவும் எங்கேயும் போகாம இருந்ததாவது. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நான் ஒன்றும் ரொம்ப எல்லாம் யாருக்கும் தெரியாமலாம் போக மாட்டேன். அப்பப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க, எடி வாடி பீச்சுக்கு போவோம் அப்படின்னு. அப்போ போனது. ஓ சரி சரி. சஞ்சய், அப்படியே போய்கிட்டே இருக்க, நிப்பாட்டுடா. இங்கேயும் பார்க்கிங் இருக்கு, இங்கேயும் வண்டி நிப்பாட்டிட்டு வந்துருவோம். சரிடா.
பீச் சூப்பரா இருக்கு. இப்பவே கடல்ல போய் குளிக்கணும் போல இருக்கு. எடி சுசி ஒரு நிமிஷம் நில்லு. இப்ப இவ எதுக்கு கூப்பிடுறா? சொல்லுடி என்ன? எடி சாரிடி, மாமா மட்டும்தான் வருவாங்கன்னு நினைச்சேன். சரண் வருவான்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் உன்னை கூட்டிகிட்டே வந்திருக்க மாட்டேன். நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் பிளான் பண்ணோம் படத்துக்கு போகணும்னு. உங்க 2 பேரையும் கூப்பிட்டதே நாங்க தான். நாங்க கூப்பிடலன்னா நீங்களே இன்னைக்கு படத்துக்கு போயிருக்க மாட்டீங்க. இவன் என்னையும் கூப்பிட்டுக்க மாட்டேங்க. சரி சரி, எல்லாம் உனக்காண்டி மாமாக்காண்டி மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ணி வரேன். எடி சரண் வந்த விஷயத்த அம்மாட்ட சொல்லாத சரியா? சரி சொல்ல மாட்டேன். எடி உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அவன் கூட வண்டியில வந்தது? என்ன செய்ய, உனக்காண்டி தான் பார்க்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா நானும் அவன் கூட வண்டியில வந்திருக்கவே மாட்டேன். எடி சரண் நல்ல பையன்டி. சரி சரி, நல்ல பையனாவே இருக்கட்டும். சரி நம்ம பீச்சை சுத்தி பார்ப்போம். சரிடி, நீ போய் பாரு. நான் மாமாக்கு இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி. நம்ம இப்படியே கோவமாவே இருக்கிற மாதிரி இருப்போம். அப்பனா தான் நம்மளையும் சரணியும் சந்தேகப்பட மாட்டா. இவளுக்காண்டி அட்ஜஸ்ட் பண்ணி வந்த மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கணும். சரி அந்த பக்கமா போலாம். அண்ணி என்ன நீங்க மட்டும் நின்னுட்டு இருக்கீங்க? என்ன சரண் புரியல. இல்ல நீங்க மட்டும் இங்க நிக்கிறீங்க தனியா. சுசிலா வந்தான்னு கேட்டேன். அவ அங்க தண்ணி கிட்ட போய் விளையாட போயிருக்கா. பீச்சை பார்த்துட்டாலே போதும் நிக்கவே மாட்டா. எங்கிட்டாவது ஓடணும்னு ஓடிடுவா. ஓ அப்படியா, சரி சரி. சரிங்க, நீ உங்களுக்கு ஏதாவது சாப்பிட எதுவும் வேணுமா? வேண்டாம் சரண். இல்ல இருக்கட்டும் நீ, நான் ஏதாவது வாங்கிட்டு வரேன். சரி சரண். சரி நீ நீங்க இங்க உட்காந்துருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஒரு நிமிஷம் நில்லு சரண். சொல்லுங்க நீ, வேற எதுவும் வேணுமா? இல்ல இல்ல வேற எதுவும் வேண்டாம். என்ன கேட்க வரேன்னா, சுசிலா வந்தது உனக்கு எதுவும் அன்கம்ஃபர்டபுளா இருக்கா என்ன? சேச்சா அப்பெல்லாம் இல்ல நீ, உங்களுக்காண்டி தானே அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியாது சரண், நீ வாரேன்னு தெரியாது. நீ வாரேன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் சுசிலாவை கூட்டிகிட்டே வந்திருக்க மாட்டேன். சஞ்சய் கிட்ட சௌமியா அண்ணிக்கிட்டையும் சுசிலா கிட்டையும் நான் வாரேங்கிறத சொல்லாத, சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொல்லி சொன்னது நல்லதா போச்சு. இப்ப பாரு, நான் வாரேன்னு தெரிஞ்சிருந்தா சுசிலாவை வீட்டுல விட்டுட்டு வந்திருப்பாங்களாம்ல. இந்த மூவிக்கு போகணும்னு பிளான் பண்ணதே நாங்க 2 பேரும். இவங்க நம்மளை கழட்டி விடுறதுல நினைக்காத. சரண் அண்ணி, நீங்களும் அண்ணனும் சந்தோஷமா இருக்கணும் அண்ணி, அதுதான் எனக்கு முக்கியம். அதுக்காண்டி தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கேன். சுசிலா வந்தது எனக்கும் தான் பிடிக்கல. ஆனா என்ன செய்ய, உங்களுக்காண்டி மட்டும்தான் அண்ணி. எவ்வளோ நல்ல பையனா இருக்கான். சரிங்க அண்ணி, நீங்க இங்க இருங்க, நான் போய் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன். சரி சரண். ஆமா சரண், சஞ்சய் எங்க? அண்ணே வண்டியை பார்க் பண்ணிட்டு இருக்கா, நீ இப்ப வந்துருவான். சரி சரண். எப்பா துருவில கேள்வி கேட்காக. கொஞ்ச நேரம் இந்த இடத்துல நின்னோம், நம்ம வாயாலேயே உண்மையை சொல்ல வச்சிருவாங்க. எப்பா இந்த இடத்த விட்டு முதல்ல காலி பண்ணணும். நான் தான் இவங்க 2 பேரையும் தப்பா நினைச்சிட்டேன். நமக்காண்டி தான் இவங்க 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க. கால்ல தண்ணி போட்டோட ஜில்லுன்னு இருக்கு. பீச்சுக்கு வந்தாலே ஒரே ஜாலி தான். சுசி செல்லம், சரண் வா. இப்ப தண்ணியில காலை வச்சோடனே அவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு. 2 பேரும் சேர்ந்து நிப்போமா? நிக்கலாம். மாமா கையை பிடிச்சுக்கோ. ஜில்லுன்னு இருக்கு. சரண் உனக்கு எப்படி இருக்கு? எனக்கும் அப்படிதான் இருக்கு. தண்ணி ஜில்லுன்னு இருக்கா? ஆமா என் மனசே கூலிங்கா இருக்கு. என்னது மனசு கூலிங்கா இருக்கா? ஆமா, நீ என் கையை பிடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கீல, அத சொல்றேன். சரண் அக்கா என்கிட்ட கேட்டா, உனக்கு சரண் வந்தது எப்படி இருக்குன்னு கேட்டா. நான் சொன்னேன் உனக்காண்டி தான் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கேன், இல்லைன்னா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். நானும் அப்படிதான் சொன்னேன். என்கிட்டயும் உங்க அக்கா கேட்டாங்க, சுசிலா நீங்க வரதா இருந்தா நான் சுசிலாவை கூட்டிட்டே வந்திருக்க மாட்டேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் அண்ணி உங்களுக்காண்டி தான் நீ நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நானும் அதுதான் சொன்னேன். நம்ம 2 பேருமே ஒரே மாதிரி தான் சொல்லியிருக்கோம். ஆமா சுசிலா, இதெல்லாம் நான் என் கனவுல தான் நினைச்சிருக்கேன். நிஜத்துல இப்படிலாம் நடக்குமா நான் நினைச்சது கூட கிடையாது. இப்ப நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அப்படியா? கனவுல என்ன நினைச்ச? அம்மா ஒரு நாள் சுசிலா கூட மூவிக்கு போகணும், பார்க்குக்கு போகணும், பீச்சுக்கு போகணும், நிறைய இடம் சுத்தி பார்க்கணும், ஒரு நாள் ஃபுல்லா என் கூட நீ இருக்கணும் நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு தான் என் லைஃப்ல அது நடந்திருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் நான். சரண் ஒரு நாள் மட்டும் இல்ல, நம்ம லைஃப் ஃபுல்லா இதே மாதிரி ஹாப்பியா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். கண்டிப்பா நடக்கும் சுசி. நான் இந்த வருஷம் படிச்சு முடிச்சிருவேன். அடுத்த 2-3 வருஷம் வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன். உங்க வீட்டுல வந்து நான் தைரியமா உன்னை பொண்ணு கேட்கலாம். நீ அப்ப காலேஜ் படிச்சு முடிச்சிருவ. அதனால நமக்கு சீக்கிரமாவே மேரேஜ் ஆயிடும். சரண் நீ சொல்ற மாதிரி நடந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல? கண்டிப்பா நடக்கும் சுசி. சரி சரண்.